ஹலோ சைடெக் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தி கீப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை பற்றி பார்க்க போகிறோம். கீப்பர்னால் யார் அப்படின்னாக்கா, உங்களை பாதுகாப்பவர், காப்பாளர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களை நல்லா பார்த்துக்கணுன்னு நினைக்கிற நபர்கள் யார், உங்களை நல்லா சேஃபாக பார்த்துக்கணும், உங்களை நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்ற நபர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு 7 விதமான அறிகுறியில் இந்த நான் வீடியோவில் விளக்கி சொல்ல போகிறேன். இது நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைட்டை தமிழ் மூலமாக தொடர்ந்து சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் டெய்லி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ சேனலுக்கு பற்றி இருந்தாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இதே மாதிரி நபருக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்பர் தி காப்பாளர் அப்படின்னு, தி கீப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களை பாதுகாக்கிறவர் எப்படி இருப்பாங்க, எந்த மாதிரிலாம் நடந்துப்பாங்க அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் ஒரு தவறு பண்ணிடுறீங்க, ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. மிஸ்டேக் பண்ணால் கூட நேரடியாக நீ தப்பு பண்ணிட்ட, நீ பண்ணது தப்புன்னு டைரெக்டாக உங்களை குறை சொல்ல மாட்டாங்க, சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு ஜாலியாகவும் ஃபன்னாகவும் உங்கள் மனசு நோகாதபடியும் ஒரு குறை சொல்கிறது தான் உங்கள் மேலே தப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ஒரு ஃபன்னாக சொல்லிவிடுவாங்க, ஒரு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே ஃபன் மாதிரி இருக்கும் அது. ஓகேவா? உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி அந்த வார்த்தைகள் இல்லாமல் பார்த்துக்க முயற்சி பண்ணுவாங்க. தவறை சுட்டி காட்டுவாங்க, நேரடியாக சுட்டி காட்டாமல் ஒரு ஃபன்னாக உங்களுக்கு கன்வே பண்ண முயற்சி பண்ணுவாங்க. இவங்க உண்மையிலேயே உங்களை கேர் பண்ணிக்கிறாங்க, உங்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அவங்க செய்யக்கூடிய செயல்கள் ஒரு சூழ்ச்சி நிறைந்ததாவோ, ஒரு ஏமாற்றம் நிறைந்ததாவோ, தன்னுடைய தேவைக்காக சுயநலம் கருதியோ இருக்காது, தன் தேவை இருக்காது. அவங்க எது ஒன்று செஞ்சாலும் அதில் உங்களுடைய சந்தோஷம் என்ன, உங்களுக்கு அது எப்படி நல்லதுன்னு பார்த்து செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதில் பெனிஃபிட் அடைய போகிறது நீங்களாக இருப்பீங்க. ஸோ இந்த நபர்கள் உங்களை பார்த்துக்கிற நபராக இருப்பாங்க. இது உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தரோ, இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கிற நபரோ, நீங்கள் விரும்புகிற ஒரு நபரோ, யாராக வேணா இருக்கலாம் அவங்க. நான் மூணாவது விஷயம் பார்ப்போம். மூணாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃபன் பண்ணி சொன்னால் கூட தொடர்ந்து நீங்கள் மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ரைட்டா? தொடர்ந்து மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. சரி, என்ன பண்ணலாம்? ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுத்து கோவப்படுவாங்களா? இல்லை, பண்ண மாட்டாங்க. நீங்கள் தொடர்ந்து மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அதே மிஸ்டேக் செஞ்சிட்ருக்கீங்க. அந்த மிஸ்டேக்கை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, இவங்க மிஸ்டேக் பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த மிஸ்டேக்கை அப்படியே ஏற்றுக்கிட்டு அதனோடையே அந்த மிஸ்டேக்கோடையே உங்களோட வாழ ஆரம்பிப்பாங்க. அதை குத்தி 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 காட்டி உங்களுக்கு நோய் கிடைக்க மாட்டாங்க. அந்த மிஸ்டேக், ஆமாம் இவளுக்கு இது வரல, இவர் இப்படி தான், இவர் இதை செய்ய மாட்டார், ஓகே சரி, அவரை நம்ம அப்படியே ஏற்றுப்போம். அதோடையே சேர்ந்து உங்களோட ஒர்க் பண்ணுறது, அதோடு சேர்ந்து அப்படியே உங்களோட வாழறது, அதை சொல்லி காட்டாமல் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு உங்களோட வாழ்க்கையை நடத்துறது, ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிறது, விருப்பத்தை வச்சுக்கிறது. இப்படி இருக்கிற நபர்கள் உங்களுடைய காப்பாளர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். உங்களை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு எடுத்துக்க முடியும். நாலாவது விஷயம் பார்ப்போம். நாலாவது விஷயம் என்னென்னா, உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களையும் உங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயத்தையும் ஞாபகம் வச்சுப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களை அப்பப்போ சொல்லி சந்தோஷப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. சரிங்களா? உங்களுடைய பர்த்டே, உங்களுடைய லைஃப்பில் நடந்த முக்கியமான வெற்றி, ஈவெண்ட்ஸு, அதெல்லாம் ஞாபகப்படுத்தி உங்களை அப்பப்போ சந்தோஷப்படுத்த முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பாங்க, விஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த நபர்கள் உங்களை நல்லா பார்த்துக்கணும், உங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும், உங்களை கேர் பண்ணிக்கணும் நபர்களாக இருப்பாங்க. அஞ்சாவது விஷயம் பார்ப்போம். அஞ்சாவது விஷயம் என்னென்னா, உங்களை சுதந்திரமாக முடிவெடுக்க விடுவாங்க. நான் தான் முடிவெடுப்பேன், அதுதான் நீ கேட்கணும் அப்படி இல்லாமல், உங்களையும் நீயே முடிவெடு, நீ லைஃப்பில் எப்படி பண்ணணும், இந்த டைமில் நீ எப்படி செய்வ, நீ என்ன பண்ணுவேன்னு உங்களை முடிவெடுக்க சொல்லி, தவறு பண்ணால் பரவாயில்ல, மிஸ்டேக் ஆனால் பரவாயில்ல, நீயே டிசைட் பண்ணுன்னு உங்களை டிசைட் பண்ண வச்சு அதை என்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கலாம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுப்பாங்க. சில முக்கியமான முடிவுகளை உங்களை எடுக்க சொல்லி அலோவ் பண்ணுவாங்க, உங்களை ஊக்குவிப்பாங்க, உங்களை பார்த்துக்கிறவங்க. ஏன்னா அது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு, உங்களுடைய வளர்ச்சிக்கு இது தேவையாக இருக்குன்னு அவங்க நினைப்பாங்க. ஆறாவது விஷயம் பார்க்கலாம். ஆறாவது விஷயம் என்னென்னா, மனசுக்குள்ளே பழிவாங்கிற எண்ணத்தை, குரோதம்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எண்ணங்களை இவங்க வச்சுக்கவே மாட்டாங்க. சில நபர்கள் இருப்பாங்களே, என்றைக்கோ நீங்கள் பண்ணியிருப்பீங்க, நீங்களே மறந்துருப்பீங்க, ரொம்ப நாள் கழித்து அதை ஞாபகம் வச்சுட்டு, நீ அன்றைக்கி பண்ணல, நீ அன்றைக்கி சொன்னல, நீ இதை மாதிரி தானே பண்ண, அதனால தான் நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு அதை சொல்லி காட்டி அதே மாதிரியான விஷயத்தை திரும்பி இவங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரியான நபராக இவங்க இருக்கவே மாட்டாங்க. நீங்கள் பண்ணதை அப்படியே விட்டுருவாங்க. நீங்கள் பண்ணது தவறாகவே இருந்தாலும், தப்பாகவே இருந்தாலும், ஒரு பெரிய இதாக இருந்தாலும், அதுக்காக அதை மனசுக்குள்ளேயே ரொம்ப நாள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு திரும்பி பண்ணுற ஒரு நபராக இவங்க இருக்கவே மாட்டாங்க. நீங்கள் அன்றைக்கி கெட்டது பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி அவங்க நல்லது தான் பண்ணுவாங்க. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், நம்ம இவ்வளோ விஷயம் பண்ணால் இவங்க நமக்கு நல்லது பண்ணுறாங்களேன்னு தோணும் உங்களுக்கு. இந்த நபர்கள் உங்களை பாதுகாக்கிற ஒரு நபராக இருப்பாங்க, அவங்க நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிற ஒரு நபராக இருப்பாங்க. ஏழாவது விஷயம் பார்ப்போமா. உங்களுக்கு எப்படி திரும்ப தோணும், ரொம்ப சந்தோஷமாக தோணும். இது வரைக்கும் நீங்கள்
லைஃப்பில் பார்க்காத ஒரு சந்தோஷம்லாம் அவர் கூட நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு தோணும், அவங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மனசே ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபீல் ஃப்ரீயாகவும் இருக்கும். ஒரு எக்ஸ்டசின்னு சொல்லக்கூடியது ஒரு ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சந்தோஷம் இது வரைக்கும் நீங்கள் அடைஞ்ச சந்தோஷத்தெல்லாம் விட இப்போ ரொம்ப உங்களுக்கு அதிகமான சந்தோஷமாக கிடைக்கும். அந்த நபர் பேசும்போது, அந்த நபரோட நீங்கள் இருக்கும்போது, அந்த நபரோட நீங்கள் பழகும்போது. ஸோ அப்படி இருக்குது அப்படின்னாக்கா அவர் வந்து உங்களை உண்மையிலே ரொம்ப நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாரு. ரொம்ப ஒரு பாதுகாவலர், ஒரு பாதுகாப்பர், உங்களை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிற ஒரு நபர் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். முக்கியமாக ஒரு 7 விஷயத்தை இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இதே மாதிரி நபரை நீங்கள் சந்திச்சிருக்கலாம் உங்கள் லைஃப்பில். ஸோ யார், என்ன, இது எத்தனை விஷயம் பொருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு டச் பண்ணும், உங்களை கனெக்ட் பண்ணணும் நம்புகிறேன். அப்படி கனெக்ட் ஆச்சுன்னு சொன்னாக்கா நிச்சயமாக லைக் பண்ணி வச்சுங்க. அந்த நபருக்கு, உங்களை பாதுகாப்புற அந்த நபருக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவரும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இல்லை பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவற்றை கற்றுக்கும் விதமாக உங்களுக்கு எளிமையாக புரிய வைக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.